கோல்டு சேவிங்க உங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்குன்னா உங்களுக்கு ஒரு 25 பவுன் எப்படி சேர்க்கலாம் அப்படின்றத வாங்க பார்க்கலாம். 2 விதமாக சேர்க்கலாம். ஒன்று நீங்கள் சீட்டு போட்டு ஏலச்சீட்டு மாதிரி போட்டு சேர்க்கலாம். இல்லைன்னா உங்கள்கிட்ட காசு இருக்குன்னா நீங்கள் மாத சீட்டு கோல்டு எப்படி சொல்கிறேன்னா தங்கமயில் இப்போ ஜிஆர்டிலலாம் வந்து சீட்டு பிடிக்கிறாங்க. மாத சீட்டு மாதிரி நீங்கள் போய் மாதம் மாதம் போயிட்டு கட்டிக்கிற மாதிரி அந்த மாதிரி கூட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். கோல்டு ஆனால் சேர்த்தே ஆகணும். இப்போ உங்கள் பாப்பாவுக்கு மேரேஜ்னு நினச்சிக்கோங்களேன். கரெக்டாக பாப்பாவுக்கு ஒரு 4 இயர்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, 4 வயசுன்னு நினச்சிக்கோங்க. பாப்பாவுக்கு கல்யாணத்துக்கு நம்ம இப்போ செலவு பண்ணுறதுக்கு இப்போ சேர்க்க போகிறோம். 25 பவுன் சேர்த்துட்றோம். அதே மாதிரி தங்கமயில் ஜிஆர்டியில் நீங்கள் சீட்டு போடுறது இன்னொரு பக்கம் இருந்தாலுமே, இல்லை உங்களுக்கு பிடிச்ச கடையில் கூட நீங்கள் சீட்டு போடலாம். இன்னொன்று இருந்தாலுமே செல்வ மகள் சேமிப்பு திட்டம்னு ஒன்று இருக்குதுங்க போஸ்ட் ஆஃபீஸில். குழந்தைங்களுக்கு, பெண் குழந்தைங்களுக்கு மட்டுமே தான் அது செல்வ மகள் சேமிப்பு திட்டம். அதில் போய் ஒரு சீட்டு போட்டு வைங்க. போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி மாதம் ஒரு 500 கூட போட்டு வைங்க குழந்தைங்களுக்கு. அது அவங்க கல்யாண செலவுக்காகும். இப்போ நம்ம நகைக்கு மட்டும்தான் சேர்க்க போகிறோம். கல்யாண செலவு நிச்சயமாக நமக்கு தேவைப்படுதுன்ற பட்சத்தில் நீங்கள் செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தில் போட்டு வைங்க. அது நாளைக்கு பிள்ளைக்கு படிப்புக்கோ இல்லை பாப்பா கல்யாணத்துக்கோ நிச்சயமாக அது உங்களுக்கு உதவியாக இருக்கும். பாப்பாவுக்கு 1 வயசு இருக்கும்போதே பிளான் பண்ணிடுங்க. பாப்பாவுக்கு ஃபஸ்ட் இயர் பிறந்தநாள் கொண்டாடுறதோட முக்கியமானது இப்போ நான் சொல்ல போகிற 2மே. பாப்பாவுக்கு பிறந்தநாள் முடிஞ்ச உடனே நீங்கள் செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி பாப்பாவுக்கு போட்டு வச்சுருங்க. இன்னொன்று அந்த இதுலேருந்தே அடுத்த 2வது வயசு பாப்பாக்காகும்போது பாப்பா கையில் ஒரு கோல்டு சேர்க்குற மாதிரி திட்டம் போட்டுக்கோங்க. அந்த வயசுலேருந்து இப்போ பாப்பாவுக்கு சேர்க்க ஆரம்பிச்சிங்கன்னா நிச்சயமாக 25 பவுன் நீங்கள் ஈஸியாக சேர்க்கலாம். ரொம்ப மெனக்கட்டு இது சேர்த்தே ஆகணும் அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் பாப்பாவுக்கு ஈஸியாக சேர்க்குற மாதிரி தான் நான் சொல்கிறேன். நான் இந்த அமௌண்ட் பிளான் போடும்போது 5000ங்க. இன்றைக்கி ரேட்டு வந்து 7000 தொடப்போகுது. நான் இந்த பிளானிங் பாப்பாவுக்கு சேர்க்கணுன்னு சொல்லி போட்டு வச்சுருந்தது வந்து 5000 மந்த்லி கட்டணும் அப்படின்ட்டு போட்டு வச்சுருந்தேன். இன்றைக்கி ஆனால் 7000 தொடப்போகுது. அப்படின்னும் போது நீ இந்த பிளானை பார்த்துக்கோங்க. பார்த்துக்கிட்டு எப்படி பாப்பாவுக்கு சேவ் பண்ணலான்றதையும் பார்த்துக்கோங்க. ஆனால் இந்த பிளானில் அமௌண்ட்டு வேரி ஆகுது. நான் போடும்போது 5000, இன்றைக்கி அமௌண்ட்டு 7000 தொடப்போகுது. ஆனால் பிளான் என்னமோ ஒன்று தான். நீங்கள் போட போகிற ஸ்கீமை பொறுத்து நீங்கள் மாற்றிக்கணும். அதனால் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த இதை வச்சு நான் கணக்கு போட்டிருக்கேங்க. ஒரு வருஷத்துக்கு நம்ம 5000 இன்ட்டு கட்டுறோன்னு நினச்சிக்கோங்களேன். 11 மாதம் கழித்து நமக்கு ஒரு 11 கிராம் இல்லை 10 கிராம் கிட்ட கிடைக்கும். அப்படின்னும் போது 20 வருஷம்னும் போது 200 கிராம் கிட்ட கிடைக்கும். அப்படின்னும் போது இன்ட்டு 25 பவுன் அப்படின்ற மாதிரி நான் கணக்கு போட்டிருக்கேங்க. ஆனால் இது தான் வரும்னா இப்போ நிச்சயமாக வரவே வராதுங்க. ஏன் இப்படி சொல்கிறேன்னா, நான் இந்த கணக்கு போடும்போது ஒரு கிராமோட விலை 5000 ரூபாய். அப்படின்னும் போது இந்த 11 கிராம் ஓகே. இன்றைக்கி நான் கணக்கு இதை நான் படிக்கும்போது 6660 ரூபா. அப்படின்னும் போது எவ்வளோ உயர்ந்திருக்குன்னு பாருங்கள். மினிமம் இது நான் ஜனவரி மாதம் போட்டது. இன்றைக்கி வந்து மே மாதம்னும் போது பாருங்கள் 1600 கிட்ட ஒரு கிராமோட விலை கூடியிருக்கு. அப்படின்னும்போது நீங்கள் கோல்டில் உங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கோ ஆண் குழந்தை இருக்கோ முடிஞ்ச அளவுக்கு குழந்தைங்களுக்கு 25 சவரனாவது நம்ம அவங்களுக்கு சேர்த்து வச்சிடணும். ஏன்னா 2 குழந்தைங்களுக்கும் தங்கன்றது தேவைப்படும். நாளைக்கு அவங்க படிப்புக்காக இருக்கட்டும், இல்லை நாளைக்கு அவங்க பெருசாகி அவங்களுக்கு ஒரு கல்யாணம் பண்ணுறோமோ அப்படின்னும் போது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணி வைக்கிறது நல்லது. நாளைக்கு ஒரு பணமாக வைக்கிறது பணமாக தான் இருக்கும். கோல்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா நான் அந்த கணக்கு போடும்போது 5000 ரூபாய். இன்றைக்கி நான் மே மாதம் சொல்லும்போது 1600 கிட்ட கூடியிருக்கு. அப்போ 6600 அப்படின்னும்போது பாருங்கள், தங்கத்தோட விலை எப்போயும் உயர்ந்துக்கிட்டே தான் போகும். குறைஞ்சாலும் ஒரு 1000 500 கிட்ட தான் குறையுமே தவிர உயர்ந்ததுலேருந்து மடமடன்னுலாம் குறையவே குறையாது. நம்ம சின்ன பிள்ளையில் இருக்கும்போது நம்ம அம்மாங்களோட தங்கம் வாங்க போகும்போது எனக்கு விவரம் தெரிஞ்சு எங்கள் அம்மா இந்த 5000க்கு ஒரு பவுனே எடுத்திருக்காங்கங்க. நான் ஒரு 3வது 4வது படிக்கும்போது எங்கள் அம்மா கூட நான் போகும்போது 5000க்குலாம் ஒரு பவுனே எடுத்திருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. இப்போ ரேட்டை பார்த்திங்கன்னா இந்த 5000க்கு கூட இப்போ 1 கிராம் எடுக்க முடியாது. இன்றைக்கி ரேட்டோட விலை 1600 கிட்ட ஆயிடுச்சு ஒரு கிராமோட விலை. இல்லை செய்கூலி சேதாரம் இல்லை இந்த ஜிஎஸ்டிலாம் கட்டி ஒரு கிராம் கோல்டு காயின் எடுக்கிறதுக்கே 7000 கிட்ட தொற்றும். ஏன்னா மினிமம் இப்போலாம் ஒரு கடைகளில் ஒரு கிராம காயினுக்கே 300 கிட்ட டச்சு காசுன்னு ஒன்று இப்போ ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ இப்படி பார்க்கும்போது 7000 தொற்றுதுன்னும் போது நம்ம குழந்தைங்களுக்கு 25 பவுன் நிச்சயமாக சேர்த்தாகணும் பட்சத்தில் முடிஞ்ச அளவுக்கு இதை கொஞ்சம் டிவைட் பண்ணுங்கள். 2ஆக டிவைட் பண்ணுங்கள். உங்களுக்கு பெண் குழந்தைக்குன்னா செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தில் ஒரு 1000 ரூபா போடுங்க. என்னால் மாதம் 5000 ரூபா புரட்ட முடியும், இல்லை ஒரு 7000 புரட்ட முடியும். அப்படி 7000 ரூபானே கணக்கு வச்சுப்போம். ஒரு 6500 கிட்ட தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஒரு 500 செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தில் போடுங்க. இல்லை 1000 ரூபா செல்வ மகள் சேமிப்பு திட்டத்துலேயும் ஒரு 6000 கிட்ட நீங்கள் கோல்டுலேயும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஆனால் கோல்டில் முடிஞ்ச அளவுக்கு அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள்.
செல்வமகள் சேமிப்பு திட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சோண்டு போட்டாலும் டபுள் வட்டி போட்டு உங்களுக்கு கொடுப்பாங்க. அப்படி நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். இல்லை டிவைட் பண்ணிக்கோங்க. ஒரு ரூ. 3 அந்த மாதிரி கூட டிவைட் பண்ணிக்கோங்க. ஒரு 3000 செல்வமகள் சேமிப்பு திட்டம், ஒரு 3000 கோல்டுலன்ற மாதிரி இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆனால் இது வந்து உங்களுக்கு காசாக மட்டும்தான் வரும். டபுளாக உங்களுக்கு வட்டி கொடுத்தாலும் காசாக மட்டும்தான் வரும். இதே நீங்கள் நகையாக எடுத்து வைக்கும்போது நீங்களும் யூஸ் பண்ணிக்கலாம். நாளைக்கு பாப்பாவுக்கும் போட்டுக்கலாம். செய்கூலி சேதாரம் கம்மியாகும். மாதம் சீட்டாக நீங்கள் பண்ணும்போது செய்கூலி சேதாரம் கம்மியாகும். ஜிஎஸ்டி மட்டும் கட்டி நகை நீங்கள் வாங்கிட்டு வரலாம். அப்படின்னும்போது தான் நான் சொல்கிறேன், செல்வமகள் சேமிப்பு திட்டத்தில் ஒரு 500 1000 மட்டும் போட்டுட்டு மிச்சம் ஒரு 6000 7000ன்னும் போது நீங்கள் அப்படியே வந்து கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது நான் எப்போயுமே எல்லாருக்குமே சொல்கிறது வந்து கோல்டில் ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு தான் சொல்லுவேன். கோல்டோ இடமோ வந்து அதோட மதிப்பு உயர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். உங்கள் வீட்டு பக்கத்தில் உங்கள் குழந்தைங்களுக்கு இடம் வாங்கி போடுறீங்கன்னா மினிமம் இப்போ ஒரு 1 லட்சம் அதுக்குள்ளே பார்த்து, கொஞ்சம் அவுட்டராக இருந்தாலும் சரி அதுக்குள்ளே பார்த்து வாங்கி போடுங்க. ஏன்னா இப்போயே நீங்கள் 5 லட்சம் 10 லட்சத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா நாளைக்கு அதோட ரேட் அதிகமாகவும் ஆகலாம் கம்மியாகவும் ஆகலாம். நீங்கள் இப்போ கம்மியான ரேட்டுக்கு பிள்ளைகளுக்கு இன்வெஸ்ட் பண்ணி ஒரு இடம் வாங்கி போடுறீங்கன்னா நாளைக்கு அந்த இடம் அதிகமாச்சுன்னா குழந்தைங்களுக்கு லாபம். ஒரு 1 லட்ச ரூபா போட்டு நாளைக்கு குழந்தைங்களுக்கு ஒரு 25 வயசு இருக்கும்போது அந்த இடம் வந்து ஒரு ரூ. 5 ஒரு 5 லட்சம் 7 லட்சம்னு போகும்போது அது லாபம். அதனால் அந்த மாதிரி ஒரு வேளை இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா நீங்கள் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது பொறுத்தது வரைக்கும் சீட்டை மட்டுமே போடுங்க. அப்போதைக்கு லம்ப் அமௌண்ட் கிடைக்கிது இப்போ எடுக்கலாம் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. அப்படின்னும்போது செய்கூலி சேதாரம் நீங்கள் கட்டி இது பண்ணும்போது ஒரு கிராம்லேருந்து 1.5 கிராம் வரைக்கும் செய்கூலி சேதாரத்துக்கு நீங்கள் கட்டி இது பண்ணுற மாதிரி வரும். அப்படின்னும்போது மாதம் சீட்டாக போட்டிங்கன்னா உங்களுக்கு மாதம் சீட்டு ஒரு 10வது மாதத்துலேருந்து நீங்கள் போய் சீட்டு கிடம்போது உங்களுக்கு பிடிச்ச டிசைன்ஸ் பார்க்கலாம். உங்களுக்கு பிடிச்ச டிசைன்ஸை கொஞ்சம் பிக் பண்ணி வைக்கலாம். அப்படின்னும்போது உங்களுக்கு பிடிச்ச டிசைன்ஸ் வாங்கலாம். பாப்பாவையும் கூட்டு போய் பாப்பாவுக்கு பிடிச்ச டிசைன்ஸும் நீங்கள் வாங்கி வைக்கலாம். அதனால் அந்த மாதிரி பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டே வாங்க. அது 1 கிராமாக இருந்தாலும் சரி, 1/2 கிராமாக இருந்தாலும் சரி, 100 மில்லியாக கூட இருந்தாலும் சரி. ஒரு சிலர் கேட்பீங்க மில்லிலலாம் கிடைக்குமான்னு. மில்லியில் நிச்சயமாக கிடைக்கிது. நீங்கள் ஜிஆர்டியில் போய் கேட்டிங்கன்னா, நான் ஜிஆர்டியில் பர்ச்சேஸ் பண்ணதுனால எனக்கு தெரியும். அதனால் உங்களுக்கு சொல்கிறேன். ஜிஆர்டியில் 100 மில்லி அப்படின்லாம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் எவ்வளோ காசு வச்சுருக்கீங்களோ முடிஞ்ச அளவு கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே வாங்க. வாங்கின நகையை நாளைக்கு நீங்கள் மொத்தமாக கூட இப்போ ஒரு 2 கிராம் வாங்கிட்டீங்க, அப்புறம் ஒரு 8 கிராம் வாங்குறீங்க, ஒரு 1.5 பவுன் நகை காயினாக சேர்த்துட்டீங்க. ஜிஆர்டிலே போய் அப்படியே நீங்கள் கொடுத்துடலாம். அவங்க காயினை நீங்கள் அப்படியே அவங்கள்ட்ட கொடுத்துட்டு அன்னைக்கு என்ன ரேட்டோ அப்படியே அதுக்குள்ளே ரேட்டுக்கு நீங்கள் நகையாக பர்ச்சேஸ் பண்ணிட்டு கூட வரலாம். இல்லை எனக்கு சீட்டாக போட முடியும், மாதம் என்னால் 1000 நிச்சயமாக சீட்டு போட முடியும்னு நினச்சிங்கன்னா சீட்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். சீட்டில் இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் சேர்த்துக்கிட்டே வர்றது வந்து ரொம்ப நல்ல விஷயம். செய்கூலி சேதாரமும் கிடையாது. அதே நேரம் பிள்ளைகளுக்கு பிடிச்ச டிசைன்ஸு நம்ம எடுத்துக்கலாம். இல்லை காயினாக கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதனால் சீட்டாகவும் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே வாங்க. முடிஞ்ச அளவுக்கு குழந்தைங்களுக்கு சேமிக்கிறத மட்டும் கொஞ்சம் பாருங்கள். செலவை குறைச்சிக்கிட்டு சேமிக்கிறத கொஞ்சம் பாருங்கள். அப்படி சேமிக்கிற பட்சத்தில் குழந்தைங்களுக்கு நாளைக்கு அவங்க ஃப்யூச்சருக்கு நிச்சயமாக அது உதவிகரமாகவும் இருக்கும். அதே நேரம் பிள்ளைகள் நாளைக்கு ஒரு நல்ல பெரிய படிப்பை படிக்கணும்னு நினைக்கிறாங்கன்னு நினச்சிக்கோங்க. அப்படியே கொண்டு போய் கோல்டை மெர்ஜ் பண்ணிவிட்டு அப்படியே குழந்தைங்களுக்கு தேவையான காசு எடுத்து போய் அவங்களுக்கு சீட்டுக்கு அப்படியே போய் காலேஜில் கட்டிட்டு பிள்ளைகளை படிக்க வைக்கலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பிள்ளைங்களுக்கு படிப்பு கொஞ்சம் சேவிங்ஸ் பண்ணி வச்சிட்டோம்னா அவங்க ஃப்யூச்சர் நிச்சயமாக நல்லாயிருக்கும். பிள்ளைங்க என்ன படிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்கள அதுக்கு படிக்க வைங்க. முடிஞ்ச அளவுக்கு சேர்த்து வச்சிட்டோம்னு நினச்சிக்கோங்க. நாளைக்கு குழந்தைங்களுக்கு நல்லா படிப்பு கொடுத்துடலாம். படிப்பு கொடுத்துட்டோம்னாலே முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு தேவையானதை அவங்களே சேர்த்துப்பாங்க. அவங்க ஃப்யூச்சரை அவங்களே பார்த்துப்பாங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு பிள்ளைங்களுக்கு கல்வி நல்ல தரமாக கொடுத்துருங்க. கல்வி மட்டும் தரமாக கொடுத்துட்டோம்னா அவங்க வாழ்க்கையை அவங்களே நல்லபடியாக கொஞ்சம் மேலே எடுத்துகிட்டு போயிடுவாங்க. நம்ம ஒரு மிடிலில் இருக்கோம்னா அப்பர் கிளாஸுக்கு நிச்சயமாக நம்ம குழந்தைங்க போயிடுவாங்க. அதுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கிறது படிப்பு மட்டும்தான். அதனால் படிப்பில் மட்டும் குழந்தைங்கள முடிஞ்ச அளவுக்கு என்ன ஆசைப்படுறாங்களோ படிக்க வச்சுருங்க. நம்மளால் ஒரு 10 பவுன் தான் சேர்க்க முடியும், 10 பவுன் சேர்த்துப்போம். அது தப்பே கிடையாது. மிச்சம் 10 பவுன் பிள்ளைங்க படிப்புக்காக நம்ம செலவு பண்ணுறோன்னும் போது அது நிச்சயமாக செலவு கிடையாது, அது வரவு தான். அதனால் சந்தோஷமாக அந்த செலவை நம்ம பண்ணி பார்க்கலாம். பிள்ளைங்க நல்லபடியாக படிக்கணும், நல்லபடியாக அவங்க ஃப்யூச்சர் செட்டில் ஆகணும்னு மட்டும் பாருங்கள். அதனால் முடிஞ்ச அளவுக்கு அவங்க படிப்புக்கு என்னென்ன செலவாகுதோ அதை முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்க பார்க்காம செலவு பண்ணிடுங்க. நாளைக்கு அதை பண்ணலையே அதனால் நம்ம குழந்தை படிப்பு கெட்டு போச்சேன்னு மட்டும் இன்றைக்கி நம்ம நினச்சிடக்கூடாது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு படிப்புக்கு தேவையான செலவு எல்லாத்தையும் முடிஞ்ச அளவுக்கு பிள்ளைங்களுக்கு பண்ணிடுங்க. அது என்றைக்குமே அவங்களுக்கு வரவாக மட்டும்தாங்க இருக்கும். படிப்பு அப்புறம் முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேவிங் பண்ணிட்டோன்னா நம்ம குழந்தைங்க ஃப்யூச்சர் நிச்சயமாக நல்லா இருக்குங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன்.